Yes, Yuvraj. Good evening, sir. Yeah, good evening. What were you explaining? பயங்கரமா explain பண்ணிட்டு இருக்கேதோ? What is it about? Good evening, sir. Good evening, good evening. என்ன explain பண்ணிட்டு இருக்கேதோ பயங்கரமா? சும்மா பேசிட்டு இருக்கா, okay. Right, in the last class we have seen up to which question? Question paper கொண்டு வந்தீங்களா? Have you brought the question paper? Okay. If you don't have, no problem. Take the next question, 21st question. The mathematical form of Einstein's photoelectric equation. Einstein's photoelectric equation. Irukka question paper? No. No problem. Very good. No problem. Take down. கொஞ்சம் சின்சியரா இருப்பீங்க, கொஸ்டின் பேப்பர் கொண்டு வந்திருப்பீங்க நினைச்சிட்டேன் தப்பா. ஓகே, இந்த 21st question என்ன சொல்லுதுன்னா, the mathematical form of Einstein's photoelectric equation. 7th லெசன்ல படிச்சிருக்கோம் நம்ம. Einstein's photoelectric equation. The energy of the incident photon is utilized in two ways. படிச்சிருக்கோம் இல்லையா? ரெண்டு வேஸ்ல யூஸ் ஆகுதுன்னு படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்காது? The energy of the incident wave. ஒவ்வொரு போட்டானுக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கும்? மகேஷ் சொல்லு பார்க்கலாம். இன்சிடென்ட் போட்டான் இருக்கு இல்லையா, அதுக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கும் ஒரு போட்டானுக்கு? நம்ம 7th லெசன்ல படிக்கும்போது ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணு. அந்த போட்டான் வந்து மெட்டல் சர்ஃபேஸ்ல இன்சிடென்ட் ஆகும்போது அதனுடைய எனர்ஜியில ஒரு பார்ட் வந்து டு லிபரேட் தி எலக்ட்ரான் ஃப்ரம் தி மெட்டல் சர்ஃபேஸ் யூஸ் ஆகுது. ரிமைனிங் பார்ட் என்ன பண்ணுதுன்னா டு இம்பார்ட் கைனடிக் எனர்ஜி டு தி எலக்ட்ரான் அப்படின்னு படிச்சிருக்கோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் என்ன வரும்? ஐன்ஸ்டைன்ஸ் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் வரும். அது மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் h nu is equal half m v max square ஒன்னு. B வந்து h nu minus h nu naught is equal to half m v max square கொடுத்திருக்காங்க. தேர்ட் ஒன் C வந்து h nu is equal to w plus half m v max square கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் ஒன் D h nu is equal w plus h nu naught அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல which is the correct one? The mathematical form of Einstein's photoelectric equation. H is equal to W plus half mv max square. Exactly. That is the value of Einstein's photoelectric equation. The h nu minus h nu minus h nu naught is equal to half m v max square அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. இது கூட possible. By substituting this we can use this. அது எப்போனா under a condition when instant radiation is equal to the threshold frequency அப்படின்னு சொல்றாங்க. That is W is equal to h nu naught அப்படின்னு. Which is the correct one? Which is the correct one? W plus half m v max square சொல்லலாமா? இல்ல h nu naught minus h nu minus h nu naught is equal to half m v max square. Which one is correct? ரெண்டு ஈக்குவேஷனுமே நமக்கு இருக்கு. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஜெனரல் மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஐன்ஸ்டைன்ஸ் போட்டோஎலக்ட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு வந்து அந்த புக்ல பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் வந்து W பிளஸ் half m v max ஸ்கொயர் ஒரு ஃபார்முலா இருக்கு. ரெண்டாவது இட் இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் ஐன்ஸ்டைன் போட்டோஎலக்ட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருப்பாங்க. பட் இங்க क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. So which one will you choose now? நம்ம சூஸ் பண்றது எது யூஸ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஒன் தான் யூஸ் பண்ணோம். தட் இஸ்
h nu is equal to w plus half m v max square. அதுதான் அது ஆக்சுவலா ஐன்ஸ்டீன்ஸ் photoelectric equation. இந்த ரெண்டாவது வந்து under some condition. அதனால என்ன பண்ணும்? Option is C. h nu is equal to w plus half m v max square. இதுதான் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் C. நெக்ஸ்ட் 22nd, the binding energy curve பார்த்திருக்கோம் இல்லையா? B curve 8th லெசன்ல binding energy per nucleon. அந்த எக்ஸ்பிளனேஷன்ல லாஸ்ட் பாயிண்ட் கேக்குறாங்க. the binding energy per nucleon for uranium என்ன வேல்யூன்னு கேக்குறாங்க. பாரு, binding energy per nucleon for uranium. the binding energy explanation இருக்கு இல்லையா? curve நோட explanation. அதுல லாஸ்ட் பாயிண்ட் பாரு. what is the given? 7.8 million electron volt, 7.6 million electron volt, 7.8 இருக்கு, 7.6 இருக்கு, 8.5 million electron volt or 8.8 million electron volt. Which one is the correct one for uranium? Last point part. Binding energy explanation இருக்கு இல்லையா? binding energy curve அதுல பார்க்கணும். explanation for binding energy curve la that last point, that is fourth point. uranium க்கு எவ்வளவு வேல்யூ கொடுத்திருக்கு? 7.6 million electron volt. Yes, 7.6 million electron volt. இந்த இதுல வர எல்லா வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரலா வந்து ரிப்பீட்டடா கேக்குறது வந்து அயன் கேட்பாங்க. ஓகே, it is highest one. That is the average by first highest வந்து for iron nucleus 8.8. அதுதான் ஜெனரலா எக்ஸாம்ல கேக்குறது. பட் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, binding energy per nucleon இல்ல வெறும் binding energy அது மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க. நம்ம இங்கிலீஷ் எங்க கேட்டிருக்கிறது வந்து BE per A, binding energy per nucleon. அதனால இது டோட்டல் வந்து 7.6. ஓகே, that is the correct answer. The next one, 23rd one, the ratio of nuclear density to the density of mercury அப்படினு கேக்குறாங்க. ratio of nuclear density to the density of mercury. எப்படி கண்டுபிடிக்கிறது? டென்சிட்டி, அதாவது மெர்க்குரியோட டென்சிட்டி என்ன தெரியுமா உங்களுக்கு? மெர்க்குரியோட டென்சிட்டி தெரியுமா? இது வந்து உங்களுக்கு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு வந்து நியூக்ளியர் டென்சிட்டி இஸ் எ கான்ஸ்டன்ட் அப்படின்னு தெரியும் இல்லையா? ஒரு டெரிவேஷன் இருக்கு. அதுல அந்த 8th லெசன்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா நியூக்ளியர் டென்சிட்டி இஸ் ஆல்மோஸ்ட் எ கான்ஸ்டன்ட் அப்படின்னு லாஸ்ட் லைன்ல படிச்சிருப்போம். தானே? ஆனா இங்க என்ன கேக்குறாங்கன்னா the ratio of nuclear density to the density of mercury அப்படின்னு கேக்குறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டிவைட் பண்ணணும். எப்படி டிவைட் பண்ண முடியும்? மெர்க்குரியோட டென்சிட்டி தெரிஞ்சா டிவைட் பண்ண முடியும். அதே போல நியூக்ளியர் டென்சிட்டியோட கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். அது டெரிவேஷன்ல பாத்தீங்களா லாஸ்ட் லைன் என்ன வேல்யூ பாரு, நியூக்ளியர் டென்சிட்டி வேல்யூ பாரு, rho n அப்படின்னு சொல்லுவாங்க. what is the value of rho n? nuclear density value எவ்வளவு கொடுத்திருக்கு பாரு, 1.816 into 10 power 17 I think, isn't it? 17 kilogram per meter cube, kilogram per meter cube. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் டெரிவேஷன்ல வர வேல்யூ. 8th லெசன்ல செகண்ட் பேஜ்ல பாரு, நியூக்ளியர் டென்சிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுக்கு லாஸ்ட் லைன் பார், அந்த வேல்யூ என்ன கொடுத்திருக்கு? 1.8 into 816 into 10 power 17. இதுதான் அது நியூக்ளியர் டென்சிட்டி. அதே மாதிரி மெர்க்குரியோட டென்சிட்டி, மெர்க்குரி டென்சிட்டி தெரியுமா? rho hg, rho hg, hg னா மெர்க்குரி. மெர்க்குரியோட டென்சிட்டி என்னன்னு தெரியுமா? தெரியுமா உனக்கு யுவராஜ்? what is the density of mercury?
ஃபேமஸான மினரல் அப்படின்றதுனால மெட்டல்ன்றனால சொல்றாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. இட் இஸ் 13,600 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இதானது மெர்க்குரி டென்சிட்டி. ஓகே, அதாவது 1 கியூப், அதாவது கியூப் இருக்குல்ல, 1 மீட்டர் ஹைட், 1 மீட்டர் லென்த், 1 மீட்டர் பிரெத், அந்த மாதிரி ஒரு கியூப்ல மெர்க்குரி ஃபில் பண்ணா அதோட வெயிட் எவ்வளவு இருக்கும்? 13,600 கிலோகிராம் இருக்கும். அதுதான் டென்சிட்டி அப்படின்னு சொல்றது. ஓகே, இப்போ என்னுடைய ரேஷியோ கேக்குறாங்க. ரேஷியோ ஆஃப் நியூக்ளியர் டென்சிட்டி டு தி டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி என்ன பண்ணோம்? ρn by ρhg இதுதான் கேக்குறாங்க. இந்த வேல்யூ தான் நம்மள கேக்குறாங்க. அதனால என்ன பண்ணோம்? இப்போ 1.816 into 10 power 17 by 13,600 இதை டிவைட் பண்ணோம். ஓகே, சோ இதை டிவைட் பண்ண என்ன வருது சொல்லு பார்க்கலாம். லாக் வச்சு டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணீங்கன்னா you will get 1.3 into 10 power 13. இதுதான் என்னது? The ratio of density of mercury to the nuclear density is the ratio. So in this answer is given here. இதுல பாத்தீங்கன்னா 4 ஆன்சர் கொடுத்திருக்காங்க. 1.3 in 10 power 10 ஒன்னு, 1.3 ஒன்னு, 1.3 10 power 13 ஒன்னு, 1.3 into 10 power 4 ஒன்னு. So நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து 1.3 into 10 power 13 அப்படிங்கிறது C ஆன்சர். 23rd வந்து C ஆன்சர். 1.3 into 10 power 13. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन நீங்க சொல்லணும் இது கரெக்ட்டா. the mass number of nucleus அப்படி கொடுத்திருக்காங்க. mass number of nucleus is 216. அப்போ அதனுடைய சைஸ் கேக்குறாங்க. ரேடியஸ் சைஸ்னா அது ரேடியஸ் கேக்குறாங்க. ஏன்னா நியூக்ளியஸ் வந்து அந்த அட்டாமிக் ரேடியஸ் வச்சு தான் சொல்ல முடியும் இல்லையா? அதனால இந்த நியூக்ளியர் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ஞாபகம் இருக்கா? இங்க என்ன கொடுத்திருக்காங்க? இது வந்து 24th क्वेश्चनக்கு A is equal to 216. What is R அப்படின்னு கேக்குறாங்க. Size of the nucleus. நமக்கு தெரியும் R is equal to R0 into A power 1/3. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, மகேஷ் சொல்லு பார்க்கலாம். What is the value of R0? R0 அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட். எவ்வளவு வேல்யூ அது? 1.3. Yes, 1.3 into 10 power 10 power 4 மீன் சொல்லுவோம் இல்லையா? ஃபெர்மி வேல்யூ எவ்வளோ? எவ்வளோ ஃபெர்மின்றது எவ்வளோ? 10 power minus 15. எக்ஸாக்ட்லி 10 power minus 15 into A வேல்யூ எவ்வளோ கொடுத்திருக்கு? 216 power 1/3. So வேல்யூ எவ்வளோ வரும் சொல்லி பார்க்கலாம். 1.3 into 10 power minus 15 cube root of 216 எவ்வளோ? Cube root of 216. Six? What? என்னடா வளர்ற நீ? What is the cube root of 216 கேக்குறேன். ஸ்கொயர் ரூட் மாதிரி கியூப் ரூட். No, it's wrong. Magesh, சொல்லு. What is the cube root of 216?
கியூப் ரூட் எப்படி கண்டுபிடின்னு தெரியல உனக்கு. சி 216 இது டிவிசிபிள் பை 6 இருக்குனா 6 போடு. 6 6 இல்லையா, திரும்ப 6 ஆல் டிவைட் பண்ணு. 6 6 then it. So 216 can be written as 6 into 6 into 6. That means cube root of 216 ன்னு வரும். அப்போ it is 6. அதனால என்ன பண்ணுவீங்க, ஆன்சர் வந்து 6 போடு. அப்போ 13 6 are 78. So 10 power minus 15. So answer should be 7.8 into 10 power minus 15 meter. The answer is option B. 7.8 into 10 power minus 15 meter. Simple sum கூட போட முடியல எப்படி? Very simple sum it is. Next 25th one. See, 25th question is also from the 8th lesson. The half-life of radium is 1600 years. The fraction of sample that would remain undecayed. Formula தெரியுமா உனக்கு, ஞாபகம் இருக்கா? Fraction of sample left undecayed. என்ன formula? Fraction of sample left undecayed அப்படின்னு நம்ம அந்த லெசன்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ்ல கடைசியில பாக்ஸ் கீழே கொடுத்திருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? லைனு கீழே ஒரு நோட் மாதிரி கொடுத்திருப்பாங்க, கீழே ஹாஃப் லைஃப் பீரியட் கீழே நோட் மாதிரி கொடுத்திருப்பாங்க பாருங்க. ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா இருக்கு இல்லையா, அது கீழே லாஸ்ட்ல பாருங்க ஒரு நோட் மாதிரி கொடுத்திருக்கா. என்ன கொடுத்திருக்காங்க பாரு, கிட்டத்தட்ட சாப்டர் நம்பர் தான் 8.6 கீழே இருக்கும் பாரு. ஆக்டிவிட்டி ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் கீழே லாஸ்ட்ல கொடுத்திருங்க பாரு, லைன் கீழே ஒரு கீழே நோட் மாதிரி போட்டிருக்கு இல்லையா. fraction of sample left undecayed லாஸ்ட்ல பாரு. என்ன கொடுத்திருக்கு, half power. Yes, that is half power n, 1/2 power n. அதுதான் அது fraction of sample left undecayed. இல்ல n அப்படின்றது என்னன்னா total life by half lives. அதுதான் அது n. இப்ப நம்ம கொடுத்திருக்க क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, the half life of radium is 1600 years. இப்போ half life period எவ்வளவு கொடுத்திருக்காங்க, t half வந்து 1600 years. Okay, about total years எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 6400 years. 6400 years தான் total year. Okay, நமக்கு n எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ n is equal to total life by half life 1600. எவ்வளவு வருது, 4 வருதா? Okay, இப்போ fraction of sample left undecayed, that is n by n naught எவ்வளோ 1/2 power n. அப்போ 1/2 power 4 எவ்வளவு வரும், அப்போ 1/60 எவ்வளவு வருது, 1/2 power 4 1/16 வரும். இதானது fraction of sample left undecayed. So இதுல ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் D. Answer is 25th question, option D, 1/16. இப்போ யுவராஜ் சொல்லி பார்க்கலாம், இது வந்து fraction of sample left undecayed. இப்போ fraction of sample decayed எவ்வளவு எப்படி கண்டுபிடிக்கலாம், how much sample is decayed அப்படின்னு கேட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இல்லப்பா, இது வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து fraction of sample left undecayed. ஓகே, டிகே ஆகாம இருக்க சாம்பிள். அப்ப எவ்வளவு டிகே ஆயிருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? மகேஷ் தெரியுமா?
ஒண்ணு இல்ல 1 மைனஸ் போட்டுக்கணும் அவ்வளவுதான். இதே ஆன்சர் என்ன பண்ணும்? how much decade அப்படின்னா 1 minus 1 by 16. அப்ப எவ்வளவு வரும்? 16 minus 1 எவ்வளவு? 15 by 16. அவ்வளவுதான். Okay. So this much sample is decade and this much sample is left. அவ்வளவுதான். Okay. 1 minus போட்டா அது how much is decade. இது டைரக்டா போட்டா இது left undecade அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இந்த ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணுவாங்க இந்த क्वेश्चनல மட்டும் அடிக்கடி. Okay. So write down this. This is question number 25. And then next 26. For a given transistor, alpha is 0.9. Alpha is equal to 0.9. What is beta அப்படின்னு கேக்குறாங்க. Now இருக்கா relationship between alpha and beta. 9th lessonல left sideல ஒரு derivation இருக்கு. ஞாபகம் இருக்கா? Relationship between alpha and beta. அதுல what is alpha? Relationship formula என்ன formula சொல்லு பார்க்கலாம். Beta is equal to alpha by 1 minus alpha. Okay. இந்த formula யூஸ் பண்ணி you have to find out. Substitute பண்ணி கண்டுபிடி பார்க்கலாம். 0.9 by 1 minus 0.9. That is equal to 0.9 by 0.1. எவ்வளவு வருது? What is the value of this? மகேஷ் டிவைட் பண்ண என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். 9. Very good. That's all. So 26th வந்து the option number C. 9. The 27th question வந்து it is from it is like chemistry question. The electrons in an atom of an element which determine its chemical and electrical properties. ஒரு ஆட்டம் உடைய chemical and electrical properties determine பண்ற அந்த எலக்ட்ரானுக்கு பேர் என்ன? What is the name of the electron? Option சொல்லலாமா? excess electron, revolving electron, active electron, valence electron. So what is the answer? அதாவது ஒரு ஆட்டம் உடைய கெமிக்கல் மற்றும் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இத டிட்டர்மின் பண்ற எலக்ட்ரான்ஸ் அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன பேர்? The electrons in an atom of an element which determine its chemical and electrical properties. அதுக்கு நாலு ஆப்ஷன். ஒன்னு excess electron, revolving electron, active electron, valence electrons. பாண்ட் ஃபார்மேஷன்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? அயானிக் பாண்ட், கோவேலன்ட் பாண்ட்லாம். எக்ஸாக்ட்லி அவ்வளவுதான். Unbound electrons are valence electrons. So the answer is valence electron. Correct. So the answer is option A. Valence electrons. Then next 28th question, Zener current is independent of அப்படினு கேக்குறாங்க. Zener current is independent of. Zener diode பாத்தீங்களா? அதுல 9th lessonல இது ஒரு செப்பரேட் லைன். லாஸ்ட் லைன் பாத்தீங்களா தெரியும். Zener diode எடுத்து பாத்தீங்களா? What is the last line you see? Zener current is independent of அப்படினு கொடுத்திருப்பாங்க பாருங்க. அதாவது Zener breakdown இருக்கு இல்லையா? Zener breakdown, avalanche breakdown, Zener breakdown ரெண்டு பார்த்தோம் இல்லையா? அதுல Zener breakdownல லாஸ்ட் லைன் பார். Zener current is independent of
equivalent of applied voltage. Exactly, applied voltage. So that is the 28th question, option C. அதே மாதிரி இந்த 29th question நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த question லாஸ்ட் மார்ச் 2006 டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த question 10th லெசன்ல புக் பேக் questionல ஃபர்ஸ்ட் question in high frequency wave transmission. Last lesson 10th lesson la first question, high frequency wave transmission follow ground wave propagation, space wave propagation, ionospheric propagation, curvature of earth அப்படினு கேட்டிருக்காங்க. சோ ஞாபகம் இருக்கா இந்த क्वेश्चन என்ன பாயிண்ட் என்ன? Exactly, ionospheric propagation. So option C, ionospheric propagation. So this is the option C. So the last question. Last question, diagram base பண்ணி கேட்டிருக்காங்க. ரேடியோ டிரான்ஸ்மிஷன் क्वेश्चन இருக்கு. ரேடியோ டிரான்ஸ்மிஷன்ல மாடுலேட்டட் வேவ் வந்து எந்த செக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க. ரேடியோ டிரான்ஸ்மிஷன்ல மாடுலேட்டட் வேவ் எந்த செக்ஷன் ஜெனரேட் பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க. RF செக்ஷனா, AF செக்ஷனா, போத்தா ஆர் நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு கேக்குறாங்க. டியூரிங் ரேடியோ டிரான்ஸ்மிஷன் the modulated wave is generated by, it is option B, AF section. Okay, the last question. Diagram பாத்தீங்கன்னா தெரியும், ரேடியோ டிரான்ஸ்மிஷன்ல the diagram பாத்தீங்கன்னா அந்த modulated wave வந்து எதுல இருந்து வருதுன்னு clean-ஆ தெரியும் உங்களுக்கு. So it is AF sectionல இருந்து வருது. Right? So this is up to multiple choice question. Next part 2 பாருங்க. Part 2 ல even the first question itself theoretical தான் அது. ஆக்சுவலா நம்ம capacitance of parallel plate capacitor பார்த்தோம் இல்லையா, அதுல if a dielectric is introduced, what will happen to the capacitance அப்படினு கேக்குறாங்க. அதுல நம்ம capacitance parallel capacitorல கடைசில ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்கா? You remember that? Yes? எப்படி எழுதணும்? 31st questionக்கு first என்ன பண்ணோம், the capacitance of air filled capacitor என்ன வருது, sigma naught a by d, sorry epsilon naught a by d. இது வந்து air filled capacitor. அதே வந்து dielectric introduce பண்ணா என்ன ஆகும், the capacitance of dielectric field அப்படினாக்கா இந்த epsilon naught க்கு பதிலா epsilon naught epsilon r வரும். அதாவது இந்த இடத்துல என்ன ஆகும், epsilon r epsilon அப்படின்னு வரும். epsilon r epsilon naught a by d. இது வந்து capacitance of dielectric filled capacitor. Okay, இதுதான் அது. இது C ன்னு எடுத்துக்கிறோம். For example, இது வந்து C ன்னு எடுத்துக்கிறோம், இது C dash எடுத்துக்கிறோம். Okay, now if you divide this C dash by C, so what will you get? Now C dash by C is equal to, the divide பண்ணீங்கன்னா you will get epsilon r. Okay, or from this we can say C dash is equal to C times or epsilon naught times the C. அப்போ என்ன ஆகுது, இந்த epsilon r அப்படின்றது என்னது, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்பவுமே ஏருக்கு மட்டும்தான் 1, மற்ற எல்லா மெட்டீரியலும் என்ன ஆகும், it will always be greater than 1. Okay, for dielectric medium this epsilon r is greater than 1. Okay, so
என்ன சொல்லலாம் இப்போ ஃபைனலா கன்க்ளூட் பண்ணலாம். என்ன சொல்லலாம், என்ன கேக்குறாங்க, what will be the effect of introducing the dielectric slab between the plates of parallel plate capacitor. Okay, so what will happen, from this we can say that if இது greater than 1 நால அப்ப C dash ஆகும் 1 ஓட அதிகமா இருக்கும். அதனால என்ன சொல்லலாம் நம்ம, the capacitance of parallel plate capacitor increases when a dielectric is introduced between the plates of parallel plate capacitor. இதுல என்ன பண்ணணும், நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டியது இந்த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுதான், இன்க்ரீசஸ் அப்படின்றது. ஓகே, சோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸ் क्वेश्चन அப்படின்றதுனால இந்த 2 பாயிண்ட் எழுதிட்டு இது எழுதணும். சம்டைம்ஸ் இது மட்டும் என்ன பண்ணலாம், the capacitance of parallel plate capacitor increases when dielectric introduced between the plates of capacitor. இதுதான் ஆன்சர் ஆக்சுவலா. ஆனா இது மல்டிபிள் சாய்ஸா இருந்தா ஒன்னே ஒன்னு சொல்லலாம். ஆனா 3 மார்க்ஸ் என்ன பண்ணணும், இந்த 2 பாயிண்ட் எழுதிட்டு எழுதணும். ஓகே, நோட் டவுன் குயிக்லி. சரியா இல்ல, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆரஞ்சு, இது கரோனா டிஸ்சார்ஜ் உங்களுக்கு தெரியும். ஓகே, the leakage of electric charge from the sharp edge of a charge conductor is known as corona discharge or action of points. அது தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம். the color coding of carbon resistor is given orange orange orange. what is the value of the resistor அப்படினு கேக்குறாங்க. ஓகே, what is the value of the resistor? அதே மாதிரி இந்த ஆரஞ்சு ரிங் தெரியும் நம்ம, கலர் கோடிங்ல ஆரஞ்சு வந்து கரஸ்பாண்ட்ஸ் டு நம்பர் 3. அதே மாதிரி the next orange ring corresponds to 3. இப்போ அதே மாதிரி third ring இருக்கு இல்லையா, the third orange ring corresponds to என்ன சொல்லணும், 10 பவர், அதாவது 10 பவர் 3, 10 பவர் 3, அதாவது 1000. அதனால என்ன பண்ணலாம் இப்போ, so the value of the given carbon resistor, the value of the given carbon resistor is 33000. என்ன எழுதலாம், it is equal to
33 கிலோ ஓம் அப்படின்னு எழுதலாம். இது 33,000 ohms இல்லனா 33 கிலோ ஓம் அப்படின்னு எழுதணும். So this is the way you have to write. Okay, so இதுக்கு ஒரு மார்க், அது மூணுத்துக்கும் 3 மார்க், அவ்வளவுதான். Okay, quick note down quickly. The 34th question, distinguish between drift velocity and mobility அப்படின்னு கேட்டிருக்காங்க. Drift velocity and mobility. ரெண்டு பேரும் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லி பார்க்கலாம். First, யுவராஜ் சொல்லு, what is drift velocity ன்னு சொல்லி பார்க்கலாம். சரி யுவராஜ், மகேஷ் சொல்றான் நம்பர். Let him give the first point. The positive ions are drifted towards the define drift velocity அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பாயிண்ட். தி வெலாசிட்டி அப்படின்னு ஆரம்பிக்கணும். புக்க பார்த்து சொல்லக்கூடாது. Velocity with the velocity with which positive electrons positive electrona எங்கனா positive electrona இருக்கும் இங்க மெட்டல்ஸ்ல. positive electron positron 8th லெசன்ல படிக்கிறோம். இங்க என்ன சொல்லணும், வெறும் எலக்ட்ரான் சொன்னா போதும். The velocity with which the electrons are drifted toward the positive terminal when external electric field is applied. Come on, repeat quickly. the velocity which the electrons are drifted towards the positive terminal when external field is applied. Okay. This one is the drift velocity. Okay, next mobility. The movement of the electron from the No. Yeah. Mobility is nothing but the drift velocity acquired by unit electric field. பாருங்க, புக் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். Mobility is defined as the drift velocity acquired per unit electric field அப்படின்னு இருக்கும். ஓகே, that is the difference. ரெண்டு பாக்ஸ்ல போட்டு என்ன பண்ணணும், இந்த ரெண்டு ஆன்சர் எழுதணும். Mobility is the drift velocity acquired per unit electric field. அது எழுதிட்டு அதே மாதிரி drift velocity என்ன யூனிட் தெரியுமா, மீட்டர் பர் செகண்ட். வெலாசிட்டி அப்படின்றதுனால மீட்டர் பர் செகண்ட். ஆனா அதே மாதிரி மொபிலிட்டியோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர் பர் வோல்ட் பர் செகண்ட். இந்த ரெண்டுத்தையும் பாயிண்ட் எழுதணும். சோ டிஸ்டிங்விஷ் சொல்றதுனால ரெண்டு டெஃபினிஷன், அதனுடைய ரெண்டு யூனிட், அது ரெண்டுத்தையும் எழுதணும். ஓகே, சோ திஸ் இஸ் தி क्वेश्चन நம்பர் 33. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 35 34. இப்ப 35 வந்து நீங்களே பண்ணலாம். நீங்க பண்ண பார்க்கலாம் இத. The resistance of nichrome wire. This is 35. Resistance of nichrome wire at 0 degree. R0 is given. That is 10 ohms. And T is given as 100 boiling point of water. And alpha is given as 0.004 per degree centigrade.
ஓகே, சோ வாட் இஸ் RT அப்படின்னு கேக்குறாங்க. இதுதான் 3 மார்க் கொஸ்டின். ரொம்ப ஈஸியா பண்ணலாம் நீங்களே. வாட் இஸ் தி ஃபார்முலா? யுவராஜ் சொல்லு பார்க்கலாம். RT is equal to ஃபார்முலா சொல்லு. RT is equal to Magesh. சரி, R0 into 1 plus alpha t இதான் ஃபார்முலா. ஓகே, சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடி குயிக்கா. Exactly, very good. 14. It is R0 is 10 ohms, 1 plus alpha is 0.004, T is 100. So that is 10 into 1 plus இது போடும்போது 0. எவ்வளவு வருது? 04 வருதா? So 10 yes 1.04 வருது இல்லையா? அப்போ சாரி 0.4 இது 1.4 வருது. So 14 ohms. So RT is equal to 14 ohms. Very good. See, I am going to give you one task. This coming Saturday and Sunday என்ன பண்ணுங்க? Again remaining questions we'll discuss on Thursday. Tomorrow I think you may not be coming. So Thursday என்ன பண்ணுவோம், ரிமைனிங் क्वेश्चन டிஸ்கஸ் பண்றோம். எய்தர் சாட்டர்டே இல்ல சண்டே என்ன பண்ணுங்க, வீட்ல உட்கார்ந்து இந்த குவார்டர்லி क्वेश्चन பேப்பருக்கு நீட்டா ஆன்சர் பண்றீங்க. A4 ஷீட்டை வச்சு எக்ஸாம் எப்படி எழுதுறீங்களோ அது மாதிரி எழுதுறீங்க. ஓகே, எய்தர் சாட்டர்டே படிங்க, படிச்சிட்டு சண்டே உட்கார்ந்து வீட்ல டெஸ்ட் எழுதிட்டு அந்த பேப்பரை சப்மிட் பண்றீங்க. ஓகே, it seems that the quarterly question paper is very good question paper. போர்டு எக்ஸாமுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு இது. சாரி, half yearly question paper. Okay, so இந்த half yearly question paper நாளைக்கு day after tomorrow டிஸ்கஸ் பண்றோம். சாட்டர்டே இன்னும் டைம் இருக்கு உங்களுக்கு, நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்கு, 3 days 4 days டைம் இருக்கு. சண்டே உட்கார்ந்து வீட்ல அழகா ஆன்சர் பண்ணி பார்க்காம ஆன்சர் பண்ணணும், புக்கை பார்த்து எழுத வேண்டாம். எக்ஸாம் எழுதுற மாதிரி ஒரு 3 hours டைம் எடுத்துட்டு அழகா ஆன்சர் பண்ணி அந்த பேப்பரை மண்டே சப்மிட் பண்றீங்க. பண்ணலாமா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க நிறைய டைம் வந்து இந்த கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு சும்மா அப்படியே பார்த்து கவனிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு cannot remember. இந்த மாதிரி கொஞ்சம் டெஸ்ட் எழுதி பார்த்தா நம்ம எவ்வளவு ஞாபகம் வச்சுக்கணும் நல்லா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி எழுதும்போது நிறைய மிஸ்டேக் பண்றோம், எவ்வளவு பெறோம் எவ்வளவு எழுதுறோம் அப்படின்னு தெரியும். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் மேனேஜ் பண்ணி டைம் மேனேஜ் பண்ணி அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு ரெண்டு டெஸ்டாவது இது மாதிரி 2 கொஸ்டின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ற கொஸ்டின் பேப்பரையாவது அட்லீஸ்ட் வீக்கெண்ட்ல என்ன பண்ணும், உட்காந்து வீட்டுல உட்காந்து டெஸ்ட் எழுதி அதை மண்டே சப்மிட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வில் பி ஃப்ரம் தீஸ் கொஸ்டின்ஸ் ஒன்லி. அதனால இந்த 10 வருஷ கொஸ்டின் பேப்பரை நல்லா டிஸ்கஸ் பண்ணி அதை டெஸ்ட் எழுதினாலே என்ன பண்ணலாம், நீங்க ஈஸியா 90% வாங்கிடலாம், கஷ்டமே கிடையாது. பண்ணலாமா? சோ கமிங் சண்டே வந்து என்ன பண்றீங்க, இந்த half yearly கொஸ்டின் பேப்பரை ஆன்சர் பண்ணிடுறீங்க.
அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் என்ன பண்றோம், ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மார்ச் 2006 கொஸ்டின் பேப்பர் அதை வந்து நீங்க ஆன்சர் பண்றீங்க. அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு 1 or 2 கொஸ்டின் பேப்பர் அப்படியே ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. பிஃபோர் தி போர்ட் எக்ஸாம் ஐ திங்க் யூ கேன் கம்ப்ளீட் ஆல் தி கொஸ்டின்ஸ், ரைட்? இந்த மாதிரி என்ன பண்ணணும், பிசிக்ஸ் மட்டும் இல்ல எல்லா பேப்பரும் நீங்க பண்ணணும், டைம் ஒதுக்கி பண்ணணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், எக்ஸாம்ல எழுத முடியும். இல்ல இத மாதிரி வெறுமையே வந்து டைம் பாஸ் பண்ணீங்களா, யூ வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு ரைட் தி போர்ட் எக்ஸாம். நிறைய படிக்க வேண்டியிருக்கு, நீங்க டைம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஒன்லி 1 month மோர், ஆல்மோஸ்ட் டிசம்பர் ஓவர். ஜான்வரில பாத்தீங்கன்னா பொங்கல் ஹாலிடேஸ் போச்சுன்னா உங்களுக்கு 15 days தான் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் பிராக்டிகல்ல போட்டு ஒரு 15 days டைம் போயிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹார்ட்லி 2 weeks தான் இருக்கு போர்டு எக்ஸாமுக்கு. யூ வில் நாட் ஃபைண்ட் டைம் டு ரீட் அட் ஆல். அதனால நைட்டு பகல் பார்க்காம மேக்ஸிமம் என்ன பண்ணுங்க, ஒரு 5 hours மேல தூங்காதீங்க, நிறைய படிச்சுட்டே இருங்க வீட்டுல. இது வந்து லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட், பொற்காலம் மாதிரி. இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, கோல்டன் டைம். போர்டு எக்ஸாம் முன்னாடி இருக்க டைம் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல் பீரியட். அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நிறைய படிக்க ட்ரை பண்ணுங்க, நிறைய எழுதி பார்க்க ட்ரை பண்ணுங்க. டோன்ட் ஸ்பெண்ட் யுவர் டைம் லைக் திஸ். டிவி பாக்குறது, கிரிக்கெட் பார்க்கலாம் விட்டுருங்க. 2 months தான் இருக்கு டைம். அதை யோசிச்சுட்டு நல்லா படிச்சு இந்த டெஸ்ட்லாம் ஒழுங்கா எழுதுங்க. இட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இல்லைன்னா அப்புறம் லோக்கல் காலேஜ் தான் ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே, so we'll see on Thursday. You can go now.